தமிழ்நாட்டில் பேட்ட படத்தை விட வசூலில் அதிகமாக குவிச்சிருக்கு விஸ்வாசம். தலைவர் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட படமும் தல அஜித் நடித்த விஸ்வாசம் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. தமிழகத்தில் பேட்ட படத்தை விட விஸ்வாசம் தான் அதிகமான கலெக்ஷனை அள்ளி இருக்கு. பேட்ட படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் வேர்ல்டு வைடாக 48 கோடியும் தமிழகத்தில் 23 கோடியும் வசூல் செஞ்சிருக்கு. ஆனால் விஸ்வாசம் மூவி பேட்ட படத்தை பீட் பண்ணி தமிழ்நாட்டில் மட்டுமே 26 கோடி வசூல் செஞ்சிருக்கு. விஸ்வாசம் மூவி வேர்ல்டு வைடாக 43 கோடி வசூல் செஞ்சிருக்கு. விஸ்வாசம் படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாலையும் அதிகமான வசூலை குவிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படி விஸ்வாசம் தன்னோட வசூல் வேட்டையில் ஆட்சி செய்தோ அதே மாதிரி பேட்ட படமும் வெளிநாட்டில் தீயா வசூலை குவிச்சிட்டு இருக்கு. 2 படங்களுமே நல்ல வசூல் தரும் என நம்பித்தான் தயாரிப்பாளர்கள் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட நம்பிக்கை வீண் போகலை. ஏன்னா 2 படங்களுமே அதிகமான வசூலை குவிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. விஸ்வாச படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டைரக்டர் சிவா என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஸ்வாசம் பேட்ட படங்கள் ஒரே நாளில் மோதல மாறாக சேர்ந்து வருகின்றன, 2 படங்களுமே நல்ல வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். நல்ல படத்தை கேட்க வேணாம், செம்மையாக இருக்குது தலை. படம் வேற லெவல். பொங்கல் நல்லபடியாக போகும். செம்ம செம்ம நல்லா ஃபார்எவர். நல்ல படத்தில் வந்து கம்பல்சரி ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு வந்து முகம் சொல்லிக்காமல் போகலாம் தாராளமாக. அதுக்கு அஜித் கேரண்டி. டாப் லெவல் தலைவா. செம்மையாக தலை பிச்சுட்டாங்க. மியூசிக்லாம் செதுர வருது. பார்த்துனே தலை, நாளைக்கு ஃபுல்லாக பார்ப்பேன் தலை. படம் செம்மையாக இருக்கு. நல்ல படம் பாஸ், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குங்க தலை. வாக்குக்காகவே பார்க்கலாம் தலை. தலை வாக்கே போதும். தலை நாங்கள் இதை சொல்ல மாட்டோம், தலைக்காக உள்ள படம். வேற லெவல் ப்ரோ படம். நல்லா இருக்கு படம் சூப்பர். ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காங்க அப்படியே. செம்ம ஆக்டிங் ஜி, சூப்பராக படம்லாம் இது ஃபேமிலியாக போய் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு. ஃபேமிலி மூவி கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. பண்ணணும். சூப்பர் சார், நல்லா இருந்துச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் ப்ரோ. செம்மையாக பண்ணியிருக்காரு. என்ன எதிர்பார்த்தோமோ தலையிட்ட அதோட அதிகமாகவே பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு பாசத்தை காட்டியிருக்காங்க. பக்காவான ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கலாம். கமர்ஷியலான படம் எல்லாமே இருக்குது. நயன்தாரா ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது. அவங்க ஸ்டார்டிங்லாம் எல்லாமே பக்காவாக காட்டியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக உட்காந்து எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ஐயோ